அடுத்ததா துலாம் ராசிக்காரர்களும் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாதிரி நிறைய எதிர்பார்ப்போட இந்த சனிப்பெயர்ச்சியை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் சார். அவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுது சார் துலாம் ராசிக்கு? துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ம். சில பேர் பேசும்போதே கண்டுக்கலாம். ஆஸ் பெர் த ரூல்ஸ் அப்படின்னா அவன் துலாம் ராசின்னு அர்த்தம். நான் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கவே மாட்டேன் அப்படின்னாருன்னா அவர் துலாம் ராசின்னு அர்த்தம். இந்த நியாயம் தர்மம் இதெல்லாம் கோர்ட்டில் கொடி பிடிக்கிறது இவங்கெல்லாம் பார்க்கவே வேணாம். துலாம் ராசி தான். இதை நம்ம வந்து ஏளனமாக சொல்லலை. இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறதுனால தான் நம்மெல்லாம் இன்னைக்கு உயிரோடவே இருக்கும். அப்போ துலாம் ராசி என்பவர்களுக்கு ரிஷப ராசிக்கு எப்படி பலன் சொன்னோம் அதை விட ஒரு 20 மடங்கு ஜாஸ்தி சொல்லணும். 6க்கு போறார் சனி பகவான். பாக்கியத்துக்கு வந்து குரு ராசியவே பார்க்க போறாரு. பிக்சர் பெர்ஃபெக்ட் டைம் ஃபார் துலாம் ராசின்னு சொல்லலாம். இந்த ஒருதலை காதலாக இருந்த பசங்களாம் இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஐயோ நமக்கெல்லாம் அந்த பொண்ணு பின்னாடி நின்னாலே கை காலெலாம் உதறுது அப்படிம்பான். கல்யாணம் பண்ணப்புறம் அந்த பொண்ணுக்கு கை காலெலாம் உதறாமல் இருந்தால் சரி. அப்போ லவ்வில் பார்த்தீங்கன்னா அது ஒருதலை காதல், இருதலை காதல், பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம். இப்போ நம்ம லவ்வை பற்றி பேசி ஏதாவது சொன்னோம்னா உடனே யங்ஸ்டர்ஸ் நம்மளுக்கு எதிரியாக பாவிக்கக்கூடிய நிலைமை ஆகிடும். எல்லாரும் லவ் பண்ணுங்க, தயவுசெய்து லவ் பண்ணி மட்டும் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னால் அது பெற்றவங்களுக்கு எதிர்ப்பாகும். இப்போ ஜோதிடத்தில் என்ன இருக்குன்னா நல்ல பாசிட்டிவாக சொன்னால் அவர் பாருங்க புருடா விடுறாரு, சும்மா சொல்லிகிட்டே இருக்காரு, டூப்ளிகேட் எதுவுமே இல்லைன்னு. அதே சமயத்தில் உண்மையை சொன்னால் நெகட்டிவாக பேசுகிறாரு. இப்போ இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ஒருத்தரால் பேசவே முடியாது. இது வந்து என்ன சொல்ல வரேன்னா துலாம் ராசி இந்த ஆண்டு காதல் கைகூடும், திருமணம் நடக்கும். நான் ரொம்ப வருஷம் சார் 7 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார், திருமணம் ஆச்சு அப்படின்னா அந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருஷம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இந்த சனி பயிற்சிக்கு பிறகு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மார்ச் 29 பிறகு பிரகாசமாக இருக்கு. அது துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு தலைப்பு செய்தி. சரி, திருமணம் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக கடகு முடகுன்னு போய் பொண்ணுடைய அப்பாட ஏப்பா ஜோசியர் சொல்லிட்டாரு துலாம் ராசிக்கு இந்த வருஷம் திருமணம் உன் பொண்ணை கொடு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பண்ண கல்யாணத்திலேயே பிரச்சனையை நீங்க உருவாக்கிடுவீங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா டீல் பண்ண, பொறுமையோட அணுகணும். அது ரொம்ப முக்கியம். படன்னு செயல்படக்கூடாது. 2 துலாம் ராசிக்கு ஃபாரின் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இந்த வருஷம் பயங்கரமா வரும். அப்போ ஆன்சைட்டு போகணும், ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் காத்துட்டு இருக்கேன், ஃபாரின் ட்ரிப்பு ட்ரை பண்ணலாம், ஃபாரின்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம், விசாக்கலாம். துலாம் ராசி என்பவர்களில் முக்கியமாக அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு தீர்வு கிடைக்கும்.